அப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல தண்ணியில் முக்கி வச்சுருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் கை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தலை தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடலாம். வாலெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். நீட்டாக இந்த மாதிரி சைட்லலாம் வெட்டி எடுத்தோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும் மீன். இந்த பாருங்கள், குடலெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் கழுவுறது ஈஸி தான், வெறிய வித்த ஒன்றுலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை தான். பாருங்கள், இப்போ பாருங்கள், கையை வச்சு செதில் வந்து அப்படியே சுரண்டி எடுக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா போதும், ரொம்ப ஈஸியாக வரும். இந்த பாருங்கள், இப்போ வந்து கையினாலே முதல்ல கத்தியால் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கத்திரியால் பண்ணாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கையினாலேயே சுரண்டி எடுக்கிறாங்க. மீன் கழுவுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பெரிய கஷ்டம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் மீன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வந்து ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.